அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். யோவேல் 2ஆம் அதிகாரம் 12-13. ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார். மனம் திரும்பும்படி அழைக்கிறாருங்க. ஏன்? வெட்டுக்கிளிகள் படையெடுத்து வந்து எல்லாவற்றையும் அடித்து போட்டது. திராட்சை தோட்டங்களை அடித்தது, கோதுமை வெள்ளாண்மையை அடித்தது, எண்ணெய் வித்துக்களை ஒலிவ தோப்புகளை அழித்து போட்டது, அத்தி மரங்களை அடித்து போட்டது, பசுமையாக இருந்த எல்லாவற்றையும் சாப்பிட்டுச்சுங்க. ஆகவே எங்கெல்லாம் பாதிப்பு இருக்குதுன்னு சொல்லி அவங்களை கூப்பிடுறாருங்க மனம் திரும்புறதுக்கு. அதான் இந்த 1ஆம் அதிகாரம். நீங்கள் 11வது வசனம். பயிரிடும் குடியில் விவசாயிகளே மனம் திரும்புப்பா, மனம் திரும்பி அழுது புலம்பு, உபவாசம் பண்ணு. ஏன்? உன் வெள்ளாண்மை சேதப்படுத்தப்பட்டு விட்டது. திராட்சை ரசம் போயிருச்சு, கோதுமை போயிருச்சு, வார்கோதுமை போயிருச்சு, எண்ணெய் வித்துக்கள் போய்விட்டது. இன்னும் நீ இப்படி இருக்கிறியப்பா. விவசாயிகளே புலம்புங்க, மனம் திரும்புங்க அப்படிங்கிறாருங்க. ஏன் சார் கடந்த நாட்களில் நம்முடைய கைகளும் பிரயாசத்தெல்லாம் தோற்று போயிடுச்சு? எவ்வளோ கஷ்டப்படுறோம், உழைக்கிறோம், ஆனால் ஏன் கைக்கு வரலன்னா சம்திங்கிறான். அதான் சொல்கிறார், வாப்பா புலம்பு. இந்த வெட்டுகளின் பேரழிவு என்பது கர்த்தருடைய தண்டிக்கும் கோளுங்க. அப்படிதான் வேதம் சொல்லுது. எசேக்கியேல் 21:13. ஆண்டோட சிக்ஷைங்கிறது அது கண்டிக்கிற கோல் மாதிரிங்க. எதுக்காக சில தண்டனைகள்? ஏன் இருக்கிறதெல்லாம் போயிடுச்சு, ஏன் தலைகீழாயிருது, எதனால என்று சொன்னால் இது நாம் மனம் திரும்ப பண்ணுவதற்கு, உணர்வடைய பண்ணுவதற்கு ஆண்டவருடைய கண்டிக்கிற கோலா இருக்கிறது. இதை அறிந்து உடனே மனம் திரும்பி ஆண்டவரேன்னு பலிபீடத்துக்கு வந்து விட்டார், ஒரு பாதத்துக்கு வந்து விட்டார். கர்த்தர் இன்னைக்கு சொல்லுகிறார், வீணாய் போன ஆசீர்வாதங்களை இந்த மாதத்திலே கர்த்தர் திருப்புமா. கர்த்தர் சொல்றாருங்க, இன்னைக்கு மனம் திரும்பிவிட்டால் இழந்து போன எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு தருவார். ஹல்லேலூயா.